இந்த மாதிரி விஷயங்களை பரவ விட்டு கொண்டிருப்பவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார்? துவாரகா இருக்கிறார், பேசுகிறார், பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறார். அப்பப்ப இந்த விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்களே, இது யாரு? பின்னாடி இருப்பவர்கள் யார்? இயக்குபவர்கள் யார்? அதாவது எல்லா விடுதலை போராட்டங்களும் முடிவுக்கு வருகிற போது நீங்க இட்டாலியன் மாஃபியா அப்படிங்கிறது நேபிள்ஸ் விடுதலை போராட்டம் தோற்று போகிறது. அந்த தோல்வியின் சிதிலங்கள் தான் இட்டாலியன் மாஃபியா. அதே போல தமிழீழ விடுதலை போராட்டத்தின் முடிவிலும் ஒரு சுயநல கும்பல் ஒன்று உருவாகிறது. அந்த சுயநல கும்பல் ஒன்று என்று சொல்லலாம். இலங்கை உளவுத்துறை, இந்திய உளவு அதிகார அமைப்பு, இவங்களை நீங்கள் ரெண்டாவதாக முக்கியமாக சொல்லலாம். இதற்குள் இந்த மாதிரி ஏதாவது எங்களுக்கும் ஒரு அரசியலை கட்டியெழுப்ப முடியுமா என்று முயற்சிக்கிற சக்திகள் இருக்கின்றனவெல்லாம். இவங்க எல்லாம் சேர்ந்த கலவை தான் இன்று நடக்கிற குழப்பங்களுக்கு காரணம். இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் ஒரு மனம் திறந்த, கட்டற்ற, வெளிப்படையான ஒரு உரையாடல் முதலில் ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் பொது சமூகத்திடம் நிகழ வேண்டும். எது உண்மை, எது பொய்யாக இருக்கக்கூடும். 15 ஆண்டுகள் சொல்லப்பட்ட இந்த பொய்கள் எல்லாம் இப்பொழுது பொய்கள் என்று நிரூபணமாயிருக்கிறதே. நாம் என்ன செய்ய வேண்டும்? தேசிய தலைவருக்கு வணக்கம் செய்ய வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய காயமற்ற போராளிகளுக்கு, பொதுமக்களுக்கு 70,000 கைம்பெண்கள், போரினால் கைம்பெண்ணானவர்கள், கணவரை இழந்து கைம்பெண்ணானவர்கள் 70,000 பேர் இன்றும் இருக்கிறார்கள். 2009 அது 1.25 லட்சமாக இருந்தாங்க. இன்னைக்கு அதில் நிறைய பேர் இறந்து போய் அவர்கள் வாழ்வை மீட்பது எப்படி படிப்படியாக அந்த நிலப்பரப்பில் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது, கல்வியை மீட்டெடுப்பது, தமிழ் மொழியை மீட்டெடுப்பது, அடுத்த தலைமுறையை கட்டி எழுப்பி ஒரு 25 ஆண்டுகள் வேலை செய்தால் மட்டும்தான் அந்த மக்கள் ஓரளவுக்கு கௌரவமாக வாழ்கின்ற ஒரு சமூகமாகவே நிற்க முடியும். அதற்கான செயற்திட்டங்களை ஆக்கப்பூர்வமாக பேசுவதுதான் இன்று ஈழத்தமிழ் மக்களுக்கும் சரி, அதை அவர்கள்தான் தொடங்க வேண்டும். அந்த உரையாடலுக்கு தமிழகம் துணை நிற்க வேண்டும். தமிழகம் இனிமேல் ஒரு ஆயுத போராட்டத்திற்கு துணை நிற்க முடியுமா என்றால் முடியாது. There is no scope for armed struggle at all. ஆயுதம் தாங்கிய போராட்டத்திற்கான ஸ்கோப்புங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்போ இந்தியாவும் துணை நிற்க வேண்டும். அப்போ இந்தியா துணை நிற்கணும்னா எல்லார்ட்டையும் போய் பேசணும். காங்கிரஸ் நீங்க பேசலாம், பிஜேபி கிட்ட பேசலாம், நான் RSS திட்டுறேன், அவங்கள்ட்ட போய் பேசலாம், நானே கூட போய் பேசுவேன். கருத்து வேறுபடுவது ஒன்று, இனத்திற்காக சென்று பேசுவது என்பது ஒன்று. எல்லோரிடமும் பேசி ஒரு குறைந்தபட்ச ஒரு பொது கருத்தை, அந்த மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு வேண்டும். பொருளாதார மீள்கட்டுமானம் என்பது துரிதப்படுத்தப்பட வேண்டும். கல்வி, மொழி, கலை, பண்பாட்டு முயற்சிகள் இன்னும் துரிதப்படுத்தப்பட வேண்டும்.